திமுக வந்து சீமான சாடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா திமுக தரப்புல துரைமுருகன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எதிரி வந்து அதிமுக தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க, நாங்கள் போராடுறோம், நாங்கள் என்ன வேற என்ன கேட்குறோம், அண்ணா அறிவாலயத்தில் பாதி கொடுங்கன்னு கேட்குறோம், இல்லை கோபாலபுரத்தில் எங்கள் ஐயா கலைஞருடைய வீட்டில் பாதி கொடுங்கன்னு கேட்குறோம், இல்லை துரைமுருகன் இதில் வந்து காட்பாடியில் இருக்கிற அவர் சொத்தில் பாதி கேட்குறோம். எங்களுடைய போராட்ட களத்தை நீங்கள் வந்து பார்த்து பயப்படுறீங்க. 8.2% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு இப்போ வந்து அனுமதி கொடுங்கன்னா எங்கள் அனுமதியை மறுக்கிறீங்க, அதுக்கு 1000 காரணம் சொல்கிறீங்க. அந்த காரணம்லாம் ஒத்து வருமா? மக்கள் நாங்கள் இல்லையா? போரூர் என்ன சென்னை சிட்டி அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவ்வளோ கூட்டணும். எங்களுக்கு தெரியாதா? போரூர் அதாவது திருப்பூரை பற்றி எங்களுக்கு தெரியாதா? முருகன் கோயிலுடைய இது எங்களுக்கு தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் ஒரு காரணமா? அவசரமாக வந்து தன்னுடைய மனைவியை வந்து மருத்துவமனை சேர்க்கப்பட்டு இருக்கிறவன், பிரசவத்துக்கு சேர்க்கப்படுறான், அங்கே நிறுத்தப்படுறான், அதெல்லாம் நடக்கலாமா? அது சிஎம்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு முறையான பாதுகாப்பு தானே, அது கொடுக்கக்கூடாதுங்க. நான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கொடுங்க, முறையாக பாதுகாப்பு. அதே மாதிரி எங்களுக்கு முறையாக கொடுங்க. உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு இப்போ எதிர்கட்சியாக கூட இல்லை, எதிர்கட்சியாக இருந்தால் நம்மளை பார்த்து பயப்படலாம் அப்படின்னு சொல்லலாம். தம்பி நீங்கள் எந்த அடிப்படையில் எதிர்கட்சியில்னு எப்படி சொல்லுங்க? நாங்கள் தான் எதிர்கட்சி. எப்படி சொல்றீங்க? நாங்கள் தான் போராடுறோம் மக்களுக்கு. தேர்தல 13 ஆண்டு காலம் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்ட வியூகம் வேற, உங்களுடைய போராட்ட வியூகம் வேற. நீங்க வந்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு கண்துடைப்புக்காக போராடுவீங்க. நாங்கள் அப்படி இல்லை, எங்களுடைய உண்மையாக வருத்தி போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படி இந்த மண்ணு வந்து எனக்கு சொந்தமான மண்ணு கிடையாது, இங்க இருக்கிற திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ சொந்தமான மண்ணு கிடையாது. விளையாட நிலமெல்லாம் வந்து வீட்டு மனை பட்டாக்களாக்கி இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல நீங்க கொடி கட்டி பறக்குறீங்க. அது உங்க குடும்பம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இவ்வளவு கருத்தியல் கொள்கைகள்லாம் பேசுறீங்க, அப்படியே கட்சியை விட்டு கொள்கை சரியில்லை, தலைவர் சரியில்லை விலகுறாங்க. தம்பி நான் தான் சொல்லிட்டேன், அதாவது எங்க சித்தாந்தம் தான் இனிமே நாங்கள் வச்சிருக்கிற சித்தாந்தம், அதுதான் எந்த கட்சி வந்தாலும் சீமான் வச்சிருக்கிற சித்தாந்தம் தான் வெற்றி பெறும். அப்போ அங்க வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுது, இங்க வந்து எங்க வாழ்வாதாரம் பறிக்கப்படுது, எங்க போனாலும் எங்க வாழ்வாதாரம் பறிக்கப்படுது. இதுக்கெல்லாம் போராடுனா இந்த திராவிட மாடல் அரசு எங்களை விட மாட்டேங்குது. நான் என்னதான் மட்டும் சொல்லுங்க பாப்போம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு பேரணி வந்து நடத்துறதுக்கான முயற்சியில் இருந்தீங்க. அந்த பேரணிக்கான அனுமதி வந்து மறுத்திருக்காங்க. அந்த பேரணி வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் பஞ்சமி நிலம் அது சம்பந்தப்பட்டமான பேரணி. இதற்கு ஏன் அனுமதி மறுத்திருக்காங்க? நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அன்னைக்கு வந்து அந்த ஓஎம்ஆர் சாலையில வந்து கூட்டம் அதிகமா இருக்கும், முகூர்த்த நாள் இப்படின்லாம் சொல்லி தட்டி கழிச்சிருக்காங்க. இது வந்து சரியா? எதற்காக இது? போவாத ஊருக்கு வழிகாட்டுறது, இதுக்கு பேர் போவாத ஊருக்கு வழிகாட்டுறது சொல்கிறாங்கல்ல, அது இப்போது அதில் ஒரு பெரிய இது இருக்குது. யாரும் இதுமாதிரி நடத்துனது இல்லைல்ல. தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது? ஒன்று திமுக, அண்ணா திமுக, 2 கட்சி. இந்த திமுக அண்ணா திமுகவில் எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா இது போன்ற சமூக போராளிகள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, யாருக்கோ கொடுக்கப்படுற சலுகை வந்து யாரோ அனுபவிக்கிறாங்க, அதனால் நிர்ணயம் பண்ணி இன்னாருக்கு இவ்வளவுதான் சொல்லிட்டு ஒதுக்குனீங்கன்னா அது சரியாக இருக்கும், அதை எடுங்கன்னு சொன்னால் இந்த மத்திய அரசும் எடுக்க மாட்டேங்குது, மாநில அரசும் அதற்கான வேலையை பார்க்க மாட்டேங்குது. இது வந்து எடுத்தால் மக்களுக்கு எல்லா மக்களும் வந்து பயன்பெறுங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ச்சியாக வந்து மறுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்களோ அந்த காரணம்னு சொல்கிறது இல்லை. சமூக நீதி நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்கான்னா எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்குறான். சமூக நீதி எந்த கடையில் விற்கிது, கிலோ எத்தனை ரூபான்னு கேட்குற அளவுக்கு நீ சமூக நீதி ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்குது. அப்புறம் பஞ்சமி நிலம் உங்களுக்கு தெரியும். பஞ்சமி நிலம் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, எதற்கு கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது, யார் அனுபவிச்சிருக்காங்கன்னே தெரியல. இன்றைக்கி அந்த நிலத்துக்கு உரிமைக்காரன்லாம் இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறான், எவனோ வந்து அனுபவிக்கிறான். அதை மீட்ட சொல்லி போகிறான். அப்போ நாங்கள் வந்து அமைதி பேரணி நடத்தி ஒரு பொதுக்கூட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அரசுக்கு தெரிவிக்கணும்னு சொன்னால் அதை வந்து இந்த அரசு வந்து அதாவது மறுக்குது.
மறுக்கும். அரசு எனக்கு தெரியும், இந்த அரசு திமுக அரசை பற்றி எல்லாருக்கும் தெரியும், மறுக்கும். நல்லதே செய்யக்கூடாது. இவங்களுக்கு என்னென்னா அவங்க ஏதாவது ஒன்று இப்போ மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்தநாளை கொண்டாடினாங்க, நாடு ஃபுல்லாக கொண்டாடினாங்க. அதுமாதிரி ஐயா கலைஞருடைய பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள், பெரியார் பிறந்தநாள், இதெல்லாம் கொண்டாடுவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் வராது. மக்களுடைய பிரச்சனை பேசுகிற போது, மக்களுடைய பிரச்சனையை பற்றி போராடுகிற போது தான் அங்கே ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் முருகன் கோயிலுக்கு எல்லோரும் வருவாங்க. அப்புறம் அன்னைக்கு முகூர்த்த நாள், இதெல்லாம் சொன்னால் இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்னன்னு இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்களும் 13 ஆண்டு காலம் கத்தியாச்சு. எங்கள் அண்ணன் சீமானன் கத்தாத அதாவது தெருவே கிடையாது, ஊரே கிடையாது. எப்படியாவது இந்த மண்ணை மீட்கணும், மலையை மீட்கணும், சமூக நீதி பாதுகாக்கப்படணும், எல்லாருக்கும் உரிமை பெறணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். நீ எங்கே பார்த்தாலும் போராட்டம். பரந்தூர் விமான நிலையத்தை இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கே என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. எல்லாமே இப்படி இருக்குது. நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களுக்காக, மக்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடுகிற ஒரு கட்சின்னா நாம் தமிழர் கட்சி. அது இன்னைக்கு தடை வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்ல வரது இதுக்கு முன்னாடி இந்த நடிகை வழக்கு ஒன்று இருந்தது, இப்போ இந்த பேரணிக்கு மறுப்பு, இது எல்லாமே ஒரு மறுப்பு தான் தெரிவிக்கிறாங்க திமுக. அதாவது திமுக தான் சீமான் அவர்களை கண்டு அஞ்சுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. எப்படி அது சாத்தியம் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். என்ன அஞ்சுறாங்க? அதாவது என்னென்னா அதாவது ஆரோக்கியமாக விவாதம் பண்ணலாம். ஆரோக்கியத்துக்கு திமுகவில் இடமே கிடையாது. நாங்கள் சொல்கிறோம், வாங்க கருத்தியெல்லாம் மோதி பார்ப்போம் வாங்கன்னா, ஏதாவது கிடப்பில் போடப்பட்ட ஏதாவது ஒரு பெண்ணுடைய வழக்கு, அந்த வழக்கு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அது எப்போயோ நடந்தது. அந்த பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. வாபி சாயின்னு மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கு பணம் கொடுத்து பேச சொல்கிறாங்க. அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை, அண்ணன் சீமானுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் தடுக்கணும், அவருடைய குரல் வலை எப்படியெல்லாம் நெருக்கணுங்கிற அதே கண்ணோட்டத்தில் இந்த அரசு பார்க்குத ஒழிய மக்களை பற்றி எதுவும் பார்க்குறதா தெரியல எனக்கு. மக்களை பற்றியோ மக்களுடைய வாழ்வோ அதான் சொல்கிறேன், எதையும் தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடே நாசமாக போச்சு. இல்லை, நீங்கள் தான் திமுக சீமானை சாடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் திமுக தரப்பில் துரைமுருகன் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு எதிரி அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எங்களுக்கு அனுமதி கொடுங்க. எதிரி உங்களுக்கு, நாங்கள் உங்களுக்கு எதிரி கிடையாது, எங்களுக்கு போராட சொல்லி பேரணி சொல்லி அனுமதி கொடுங்க. ஏன் மறுக்கிறீங்க? பொதுக்கூட்டத்துக்கு ஏன் மறுக்கிறீங்க? இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? தேர்தல் நடக்கிற ஒரு இடத்துல தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி பெற்று நாங்கள் தேர்தல் சுதந்திரமாக தேர்தல் நடத்த முடியும். தெரியுமா உங்களுக்கு? கூட்டம் 6 மணிக்கு மேலே போடக்கூடாதுங்கிறாங்க. ஈரோட்டில் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு கூட்டம் போடுங்கங்கிறாங்க. ஒரு நாளும் இந்த 10 நாளும் பொதுக்கூட்டம் போட முடியாமல் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். இப்படி அனுமதி பெற்று அரசு இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பின்னால் கூட எங்களால் சுதந்திரமாக எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய கஷ்டங்களை, மக்களுடைய கஷ்டங்களை பொதுத்தலில் சொல்ல முடியல. இந்த அரசு தடுக்குது. அது ஏன் பரமையம் தடுக்குது? எங்களுக்கு அதிமுக தான் எதிரி, எங்களுக்கு பெரிய கட்சின்னா எங்களை விடுங்க, நாங்கள் போராடுறோம். நாங்கள் என்ன வேறு என்ன கேட்குறோம்? அண்ணா அறிவாலயத்தில் பாதி கொடுங்கன்னு கேட்குறோம். இல்லை கோபாலபுரத்தில் எங்கள் ஐயா கலைஞருடைய வீட்டில் பாதி கொடுங்கன்னு கேட்குறோம். இல்லை துரைமுருகன் இதில் காட்பாடியில் இருக்கிற அவர் சொத்தில் பாதி கேட்குறோம். நாங்கள் எதாவது கேட்குறோமா? இருக்கிற அமைச்சர் இருக்கிற சொத்தை கொடுங்க, சுப்பிரமணியன் இருக்கிறாரு, மற்றவங்க யாருன்னா கேட்குறோமா? மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு கட்சின்னா, ஒரு இயக்கம்னா அவங்களுடைய வாழ்வாரத்திற்கு போராடணும். அதுதான் கட்சி. தேர்தல் வந்தால் மட்டும் மக்களை சந்தித்து ஒரு 5000 ரூபா கொடுத்துக்கிட்டு தேர்தல் சந்திக்கிறது கட்சி கிடையாது. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு, அதாவது இருக்கிற ஆறு சரியில்லை, இருக்கிற ஏரி சரியில்லை, இருக்கிற மலைகளை வெட்டி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கடத்துகிறாங்க. எல்லாத்தையும் பெற்றுவிட முடியும், ஆனால் மலைகளை உருவாக்க முடியாது. எல்லாத்தையும் உருவாக்கிட முடியும், மலைகளை உருவாக்க முடியாது. அப்படின்னு நாங்கள் போராடுவதற்கு, போராட்டத்தின் காரணமாக இன்றைக்கி கூட கேரள அரசு அந்த கழிவு கொட்டுதை நிறுத்திருக்கு. இது போராட்டத்தின் வாயிலாக தான் இது ஒன்று ஒன்றா பெற முடியும். எங்களை போராட விடுங்கிறோம். நாங்கள் வேறு என்ன கேட்குறோம்? உங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறோமா? எங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுங்க, இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு, நாங்கள் எதை கேட்குறோமா? நாங்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக போராடுறோம், எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்குறோம். அதையே மறுக்கிறீங்கன்னா அப்போ என்னங்கிறோம்? பயம் தானே? அப்போது எங்களை காத்து பயம் தானே?
எங்களுடைய போராட்ட களத்தை நீங்கள் வந்து பார்த்து பயப்படுறீங்க. ஏன்னா வந்து இந்த சீமானுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. சீமான் வந்து பெரிய லெவலில் வளர்ந்துட்டாரு. இன்றைக்கி இணையதளத்தை தொட்ட எல்லாமே சீமான்னு பேசுகிறாங்க. நீங்கள் பாருங்கள், இணையதளத்தில் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 அதே இணையதளத்தில் சீமான் அவர்களை ட்ரோல் பண்ணுறதும் இருக்குது. டிஎம்கே ஆகிட்டும் அதை விட ஸ்ட்ராங்காக செயல்படுறாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் சொல்கிறேன். திமுக அதாவது என்ன தம்பி, நான் சொல்கிறேன், நீங்கள் ஐடிவிங்க வைங்க, பேசுங்க, அது பண்ணுங்கள். எங்களுக்கு போராட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னா நீங்கள் ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்குற, அதுக்கு பதில் சொல்லுங்க. நாளைக்கு என் போராட்டத்திற்கு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, 8.2% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு இப்போ வந்து அனுமதி கொடுங்கன்னா எங்கள் அனுமதியை மறுக்கிறீங்க, அதுக்கு 1000 காரணம் சொல்கிறீங்க. அந்த காரணம்லாம் ஒத்து வருமா? மக்கள் நாங்கள் இல்லையா? போரூர் என்ன சென்னை சிட்டி? அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவ்வளோ கூட்டம். எங்களுக்கு தெரியாதா போரூர், அதாவது திருப்பூரை பற்றி எங்களுக்கு தெரியாதா? முருகன் கோயிலுடைய இது எங்களுக்கு தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் ஒரு காரணமா? நீங்கள் போனால் மட்டும் அந்த வேலியை அடைச்சி போடுறீங்க. இருக்கிற இடத்த வந்து பேரிகார்டு போட்டு அடைச்சி நீங்கள் எந்த மணிக்கு போகிறீங்களோ அத்தனை மணி வரலையும் பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் நிற்கிது. இருக்கிற அடிப்பட்டவன் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவன் அங்கே நிறுத்தப்படுறான். அவசரமாக வந்து தன்னுடைய மனைவியை வந்து மருத்துவமனை சேர்க்கப்பட்டு இருக்கிறவன், பிரசவத்துக்கு சேர்க்கப்படுறான், அங்கே நிறுத்தப்படுறான். அதெல்லாம் நடக்கலாமா? அது சிஎம்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு முறையான பாதுகாப்பு தானே, அது கொடுக்கக்கூடாதுங்க. நான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கொடுங்க, முறையாக பாதுகாப்பு. அதே மாதிரி எங்களுக்கு முறையாக கொடுங்க, போராடுறதுக்கு முறையாக கொடுங்க. நாங்கள் என்ன அப்படி வந்து பண்ணுறோம்? பேரணி நடத்த போகிறோம். நாங்கள் இதுவரையிலும் எங்களுடைய பேரணியில் ஏதாவது நடந்திருக்கா? எங்கேயாவது வந்து ஒரு மதுமான பாட்டிலோ இல்லை வந்து ஒரு சிகரெட்டு பீடியோட துண்டை கடந்திருக்கா எங்களுக்கு? எங்கள் போராட்டத்தில், ஆர்ப்பாட்டத்தில், இது மாநாட்டில், பொதுக்கூட்டத்தில் நடந்திருக்கா? நாங்கள் கண்ணியமான முறையில் ஒரு இராணுவ கட்டமைப்போட தேசிய தலைவர் பிரபாகரனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவருடைய பிள்ளைங்க நாங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு இப்போ எதிர்கட்சியாக கூட இல்லை எதிர்கட்சியாக இருந்தால் நம்மளை பார்த்து பயப்படலாம் அப்படின்னு சொல்லலாம். தம்பி, நீங்கள் எந்த அடிப்படையில் எதிர்கட்சியில்னு எப்படி சொல்லுங்க? நாங்கள் தான் எதிர்கட்சி. இன்னைக்கு எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் தான் போராடுற மக்களுக்கு, நாங்கள் தான் வாழ்வாதாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு போராட்டம் தான் மிக பெருசாக இருக்குது. மக்கள் இப்போ எந்த போராட்டமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து டங்ஸ்டன் இதாக இருந்தது இன்றைக்கி திருப்பப்பட்டிருக்கு. யார் காரணம்? எங்கள் அண்ணன் சொன்னார், என்னுடைய மூச்சு உயிர் இருக்கிற வரலையும் வந்து நான் வந்து அது வந்து கடைசி வரையும் எதிர்ப்புன்னு சொன்னார். அதுக்கு தான் வந்து சில ஸ்டாலின் அதானே சொன்னார், இருக்க வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ வந்து எப்படி வந்து இதுக்கு வந்து கையெழுத்து போட்டார்? அது ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து கையெழுத்து போட்டு எனக்கு தெரியாமல் போட்டேன்னு சொன்னார். போராட்ட காலத்தில் வந்து திமுக நின்றுதான் வந்து நீ பார்க்க முடியாது. இப்போது இது அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த பாலியல் அது என்ன நடந்திருக்கு? என்ன இந்த ஜாஃபர் அவன் இந்த கஞ்சா, அதாவது கஞ்சா கடத்தி இது பண்ணான தம்பி எங்கே என்ன நடந்திருக்கு? நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? நாங்கள் போராடுற எங்களுக்கு கூட நாங்கள் எங்களுடைய போராட்ட வியூகம் வேறு, உங்களுடைய போராட்ட வியூகம் வேறு. உங்களையும் சேர்க்காதீங்கிற. நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறீங்கன்னா, ஒரு ஆர்ப்பாட்டத்தை பேர் நடத்துகிறீங்கன்னா, அவங்களுக்கு கோட்டரை கொடுத்து பிரியாணி கொடுத்து அவங்களுக்கு வந்து அதாவது மகிழ்வுந்துக்கு இல்லை பேருந்துக்கு கட்டணம் கொடுத்து அடிச்சிருக்கோம். நாங்கள் அப்படி தண்ணீழ்ச்சியாக வந்து இந்த மண்ணை காக்க போடணும், இந்த மண்ணை காக்க போடணும், மக்களை காக்க போடணும், வாழ்வாதாரம் காக்க போடணும் போராடுறோம். நாங்கள் தெரியுதுங்களா? 13 ஆண்டு காலம் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்ட வியூகம் வேறு, உங்களுடைய போராட்ட வியூகம் வேறு. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து போராடிங்க ஒரு கண்டுடைப்புக்காக போராடுவீங்க. நாங்கள் அப்படி இல்லை, எங்களுடைய உண்மையாக வருத்தி போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்ட குணமே அப்படி பார்த்து போனால் என் தங்கச்சி செங்கொடி அது வந்து அந்த இறந்த போராட்டம் எப்படியாப்பட்ட போராட்டம்? அது தன்னுடைய உயிரை அர்ப்பணிச்சிருக்கு. அப்படிப்பட்ட போராட்ட வியூகம் நாங்கள். எங்கள் தம்பி முத்துக்குமார் எப்படி இறந்தார்? தன்னையே வந்து தீக்கரையாக்கிட்டோம். அப்படி வீரியமான போராட்டம் தெரியுதுங்களா? நாங்கள் அப்படி இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படணும், இந்த மண்ணுடைய நிலங்கள் பாதுகாக்கப்படணும், வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும், மழை பாதுகாக்கப்படணும், ஆறு அருவி குளம் ஏரி எல்லாம் பாதுகாக்கப்படணும். எங்களை அர்ப்பணித்து போராடுறோம். நாங்கள் எப்படி இந்த மண் வந்து எனக்கு சொந்தமான மண்ணு கிடையாது. இங்கே இருக்கிற திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ சொந்தமான மண்ணு கிடையாது. வர்ற சந்ததிக்கு வந்து பயன்படுற மண் இந்த மண். இந்த வர்ற சந்ததிக்கு அந்த மண்ணை அப்படியே கொடுத்துட்டு போகணும். இந்த மண்ணுடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்ன? இன்னைக்கு எங்கே பார்த்தா ரசாயன தொழிற்சாலை, எங்கே பார்த்தாலும் வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி, சிட்கோ, இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள்லாம் உள்ளே வச்சு இங்கே கொண்டு வந்து அதாவது இருக்கிற அதாவது நொய்யலாரே இன்னைக்கு ரசாயன ஆறாக ஓடிட்டு இருக்கு. இருக்கிற ஆறுகள் எல்லாமே ரசாயனத்தினால இன்னைக்கு நிரம்பி பூமிக்கு அடியில் உள்ள தண்ணி நீர்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன இது பண்ணி? மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்கே இருக்கு? பொல்யூஷன் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னே தெரியல.
எல்லாத்தையும் இருக்கிற நிலமெல்லாம் வந்து இருக்கிற விளையிற நிலமெல்லாம் வந்து வீட்டு மனை பட்டாக்களாக்கி இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் கொடி கட்டி பறக்குறீங்க. அது உங்கள் குடும்பம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் போராட வேணாமா? அது ஒரு கட்சி வேணாமா? அந்த கட்சியை, அந்த போராட்டத்தை, அந்த உண்மையான போராட்டத்தை இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு போராடுகிற ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறதுனால இதை நெருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். ஓகே, இவ்வளவு கருத்தியல் கொள்கைகள்லாம் பேசுறீங்க, அப்படியே கட்சியை விட்டு கொள்கை சரியில்லை, தலைவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு விலகுறாங்க. யாரு தம்பி? அது போவாங்க வருவாங்க தம்பி. நான் அவங்கள பத்தி பேசவே கூடாது. அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு வந்தாங்க, நல்லா இருக்குன்னு போறாங்க. அவங்கள விடுங்க. 1000 பேர் வர்றாங்களே, நீங்க போறவங்கள தம்பி. என்னோட எங்க தம்பி இருக்கிறான் ஒருத்தன், அருள்னு தம்பி, சேலத்து தம்பி, உள்ள வந்துட்டாப்புல. நிறைய பேர் உள்ள வராங்களே, போவாங்க. அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு போவாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ள நிலைப்பாடு தம்பி. நான் சொல்றேன் என்னுடைய நிலைப்பாடு. நான் திமுகவில் வந்து கீழே வந்தவன். திமுகவில் இருந்துட்டு நல்லா இல்லை, மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு போராடுற கட்சியில் தேர்தல் வந்தால் 1000 5000 கொடுத்து மக்களுடைய ஓட்டை வாங்கி இந்த நாட்டினுடைய மண்ணின் வளத்தை நலத்தை வந்து சுரண்டுதுன்னு வந்தால் நான் இங்கேருந்து மேலே போகிறாங்கன்னா அது போயிட்டு பார்த்து அது நல்லது கெட்டதுன்னு. இன்னொன்று என்னென்னா, போகிற புது கல்யாணம் எப்போதுமே கொஞ்சம் தெரியல, அந்த மருவ வழி அதெல்லாம் பலகாரம் பட்டு கறி சோறு எல்லாம் வந்து ரொம்ப கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையில போது தான் நம்ம எதை இழந்திருக்கிறோம்னா அவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முன்னாள் நிர்வாகி சொன்னது என்னன்னா, இன அரசியல் பேசி வந்து வருமானத்தை ஈட்டிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். எப்படி இன அரசியல் பேசி வருமானத்தை வந்து நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அது வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அவருடைய கருத்து. அது வந்து பேசுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம், பார்ப்போம். அதுக்கு எந்த மறுப்பும் இல்லை. நாட்கள் நிறைய இருக்குல்ல, அதுக்கு பார்ப்போம். நான் தான் சொல்கிறேன், இங்கே வந்து எதுவுமே கிடையாது. இங்கே வந்து கொடுக்குற, அதாவது என் தம்பி அண்ணன் தம்பி கொடுக்குற பணம், இருக்கிற பொதுக்கூட்டம், இந்த மாதிரி பேரணி, இந்த மாதிரி மாநாடு, அவங்களே போனவங்க சொல்கிறவங்களே இங்கே இருந்து செஞ்சவங்க தம்பி. இங்கே இருந்து செஞ்சு என்ன வருது செஞ்சு பார்த்தவங்க. இப்போ அவங்க 4 வார்த்தை பேசுகிறாங்கன்னா நம்மளும் எழுத்து பேசுகிறோம். அப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கு வந்து வித்தியாசம். ஏன்னா என்னோட பழகி தோல் போட்டு போராட்ட களத்தில் என்னோட நின்னவங்க, நான் எப்படி தண்ணி குடிக்காமல் எப்படி வந்து இது பண்ணணும் அதே மாதிரி நின்னவங்க. அவங்க ஏதோ அந்த கோபத்தில் அந்த இதில் வந்து பேசுகிறாங்க, நானும் திருப்பி பேசுகிறேன்னா அப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து இது இருக்காது. காலம் பதில் சொல்லும் எல்லாருக்குமே, எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே. காலம் என்பது ஒன்று இருக்குது, இயற்கை ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக பதில் சொல்லும், நல்லதை நமக்கு நடத்தும். ஓகே, சரிங்களா? ஆமாம். இப்போது சமீபத்தில் 2-3 நாட்கள் முன்னாடி அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் ஒரு சின்ன சந்திப்பு, இந்த காரில் உட்காந்து ஒரு சந்திப்பு நடந்தது. அண்ணன் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்கண்ணே, பார்த்துருங்கண்ணா. இது நல்ல கேள்வி, இது சரியான நேர்த்தியான கேள்வி. அதாவது என்னென்னா, அண்ணாமலை தம்பி வந்து நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம். இப்போ இந்த மண்ணினுடைய பிள்ளை அண்ணாமலை தம்பி, அண்ணன் சீமான் இந்த மண்ணுடைய பிள்ளை, நான் மண்ணுடைய பிள்ளை. அரசியல் கருத்துக்கள் முரண்பட்டு இருக்கும் மொழி நாங்கள்லாம் அண்ணன் தம்பி, மாமா மச்சான், அங்காளி பங்காளி, உறவு வைப்பறேன். நாங்கள் வந்து ஒரு பாதிக்கப்படுகிற போது தெரியுது, இந்த வழக்கு வந்து தேவையில்லாமல் போடப்பட்ட வழக்கு. இந்த வழக்கினால வந்து அவரை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க, மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க. அவரை வந்து அதாவது வந்து சிறுமைப்படுத்தணும்னு உள்ளாக்குறாங்கன்னு மரியாதைக்குரிய அண்ணாமலை தம்பிக்கு தெரியுது. அதனால தம்பி வந்து, அண்ணன் நீங்கள் விடாதீங்கன்னு, இதை ஃபைட் பண்ணி நில்லுங்க, எதுக்கோ போராடுறீங்க, இதுக்கும் போராடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து எங்களை என்கரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க எங்கள் தம்பி. தெரியுதுங்களா? இதை வந்து என்ன அவங்க திமுக என்ன பேசும் திமுக, தெரியுதுங்களா? அதாவது அப்படி, அதாவது மூக்கு வச்சு கண்ணு வச்சு காது வச்சு நேரம் கிடைக்குதுல பேசும். நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணாமலை எங்களுடைய தம்பி, என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் அதாவது அமித்ஷாவோ மோடியோ இல்லை வந்து நிர்மலா சீதாராமனோ இல்லை மோகன் பகவத்தோ இவங்கெல்லாம் வந்து பேசுனாங்கன்னா நீங்கள்லாம் அங்கே போய் பேசுகிறாள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் டெல்லியில் போய் இதுக்காக பேசுகிறாங்க, நாங்கள் அப்படி நாங்கள் இதே எங்கள் தம்பி அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் போய் கேட்போம், ஏன் இதை சொல்கிறீங்க? நம்ம அதாவது மரியாதைக்குரிய ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வந்து கர்நாடகாவில் வந்து செருப்பு மாலை கட்டி போடும்போது, அதாவது செருப்பால் அடிக்கிற போது அதை பாடகட்டி நம்முடைய முதல்வரை வந்து தூக்குற போது எங்கள் முதல்வரையா 8 கோடி மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரையா அப்படி பண்ணுறான்னு கேள்வி கேட்டது எங்கள் அண்ணன். எதிரியாக இருந்தால் கூட பாதிக்கப்படுகிற போது நாங்கள் வந்து அவங்க பக்கம் நிற்கிறது எங்களுடையது, தமிழருடைய பண்பாடு. அந்த பண்பாட்டின் அடிப்படையில் தான் தம்பி வந்து அண்ணாமலை வந்து அன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அது ஒரு பெரியது. விஜய் பார்த்து சீமான் அவர்கள் வந்து பொறாமைப்படுற அந்த வாக்குகள் வந்து மாறிடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், இப்போ சமீபத்தில் ஒரு கிளிப்பு பார்த்தா, வீடியோ கிளிப்பு,
நாம் தமிழர் கட்சியில ஒரு மேடையில் ஒரு இளைஞர் வந்து பேசுறாரு, ஒரு கருத்துக்கள் வைக்கிறாரு. அதே கருத்துக்கள் வந்து தாவேக்கானுடைய ஒரு ஆர்ப்பாட்டத்துல வந்து ஒரு கேர்ள்ஸ் எல்லாருமே பேசுறாங்க, லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே கருத்து இங்க அப்படியே காப்பி ஆயிருக்கு. என்னப்பா நாம் தமிழர் பார்த்து அப்படியே தாவேக்க காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு வலைதளங்களை வந்து வைரல் ஆகுது. அது எப்படி நினைக்கிறீங்க? தம்பி, நான் தான் சொல்லிட்டேன், அதாவது எங்கள் சித்தாந்தம் தான் இனிமேல் நாங்கள் வச்சிருக்கிற சித்தாந்தம் அதுதான். எந்த கட்சி வந்தாலும் சீமான் வச்சிருக்கிற சித்தாந்தம் தான் வெற்றி பெறும். அதை வந்து பின்தொடர்ந்தா எல்லாரும் நல்லா இருக்கலாம். இல்லை அப்படி இப்படி முரண்பாடாக பேசினா வேலைக்கு ஆகாது. தம்பி, நான் சொல்கிறேன், விஜய் எங்களுடைய தம்பி, அதில் 1% கூட நாங்கள் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தம்பி வந்து 50 ஆண்டு காலம் இந்த திராவிடம் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் என்ன செய்தது தம்பி சிந்திக்கணும். தம்பி வந்து திராவிடம் தேசியமும் ஒன்றுங்கிற போது நாங்கள் சொன்னோம், தம்பி வேணாம் தம்பி, ஒன்று இந்த பக்கம் போ அந்த பக்கம் தம்பி. எங்கள் அண்ணன் சொன்னார், அது எதுக்குன்னா நிதானமாக போ, நம்மளை வந்து நிறைய வரலாற்று செய்திகள் இருக்குது, நிகழ்வுகள்லாம் இருக்குது, திராவிடம் இந்த மண்ணிற்கு செய்த தீது என்ன அப்படின்னு தம்பி வந்து பார்க்கணும். நான் எங்களை போய் சீமானனை போயிட்டு எல்லா ஓட்டு வந்து விஜய், அதை சீமானனுடைய ஓட்டுலாம் விஜய்க்கு போட்டுலாம் வந்து கண்மூடித்தனமான ஒரு சிந்தனை தெரியுதுங்களா? ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை, உயர்ந்த கொள்கையை, உயர்ந்த தத்துவத்தை இந்த மண்ணிலே வைத்து 13 ஆண்டு காலம் போராடுறோம். தெரியுதுங்களா? நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் எம்எல்ஏ ஆகணும், இல்லை வந்து நாடாளுமன்ற எம்பி ஆகணும், இல்லை முதலமைச்சர் ஆகணும், இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா நாங்கள் இல்லை. எங்களுடைய மண்ணு பாதுகாக்கப்படும். இப்போ கூட மும்மொழி கொள்கை வந்து தர்றாங்கிறாங்க. இப்போ இது ஆரம்பிக்கப்படல. திமுக உண்மையிலேயே வந்து இந்த மக்களுக்கும் மனிதர்களுக்கும் போராடுகிற ஒரு கட்சியாக இருந்தால் என்னைக்கோ வந்து அந்த இந்தியை வந்து ஒழிச்சிருக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்தியை வந்து என்னைக்கு, அதாவது 1937 இந்தி வருது, தாளமுத்து நடராசன் இங்கே இறக்குறாங்க. அதோடு சேர்ந்து மயிலாடுதுறை சாரங்கபாணி, விருகம்பாக்கம் அரங்கநாதம், இது மாதிரி ஒரு 12 பேர் இறக்குறாங்க. இறந்ததின் காரணமாகத்தான் திமுக வந்து இருக்கிற அடிமட்டம் வரலையும் திமுக போய் சேர்க்கப்படுகிறது. திமுக என்கிற ஒரு கட்சி சேர்க்கப்படுது. அதில் தான் வந்து 1967 ஆட்சி பிடிக்கிறாங்க. 65 இந்திய எதிர்ப்பு, 37-40 இந்திய எதிர்ப்பு, 74 இந்திய எதிர்ப்பு, இன்னைக்கும் இந்திய எதிர்ப்பு. அவங்க அதாவது தொடர்ந்து இந்தியை திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் சொல்றோம், எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு, எங்கள் அன்னை தமிழ் மொழியை கற்போம் எங்கள் தமிழ் தாய் வாழ்வதற்கு சொல்றோம். நாங்கள் தேவைன்னா கற்றுக்க போகிறோம். எதுக்கு திணிக்கிறீங்க? திமுக வந்து 50 ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்கு. ஏன்னா எதிர்ப்பு தான் சொல்லியிருக்க ஒழிய அதற்கு வந்து என்ன வந்து சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் ஏற்றி நிறைவேற்றிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். கேட்டால் நாங்கள் வந்து கடிதம் அனுப்புவோங்கிறாங்க. இதையெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் ஒரே ஒரு வார்த்தை தான், எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வரி அதாவது ஜிஎஸ்டி எங்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இருக்கிற மாநில அரசு சொல்லுது. நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீ ஏன் வளைஞ்சு கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறோம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். நிதி வந்து நமக்கு வந்து இது இந்திய திருநாடு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றியமாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வரி கொடுக்குறோம். வரியை வாங்கிக்கிட்டு ஏன் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீ கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ நம்ம 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இங்கேருந்து போயிருக்காங்க தம்பி. முதல்ல 39, இப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அங்கே வந்து கேள்வி எழுப்பணும் வேணாமா? இப்போ யாராவது வந்து ஒரு அமைச்சரை வந்து பேசிட்டா வந்து எல்லாம் வந்து அந்த சட்டமன்றத்தை, அதாவது நாடாளுமன்றத்தை வந்து தடை செய்கிறீங்க, போராடுறீங்க, நிறுத்துறீங்க. நான் என்ன சொல்றேன், இந்தி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்தியை திணிப்பதற்கு மத்திய அரசு, இன்னும் சொல்ல போனால் வந்து டெல்லி ஏகாதிபத்தியம் முனைந்து மூர்க்கமாக செயல்படுகிறது. நீங்க எடுத்த முடிவு என்ன? நீங்க எடுத்த இது என்ன? கையில் எடுத்த ஆயுதம் என்ன? இறந்தது தானா? 50 ஆண்டு காலம் திமுக, அண்ணா திமுக, மரியாதைக்குரிய ஜெயலலிதா இருந்திருக்காங்க, எம்ஜிஆர் இருந்திருக்கிறாரு, ஐயா கலைஞர் இருந்திருக்கிறாங்க, அண்ணா இருந்திருக்கிறாங்க. தெரியுங்களா? அவ்வளவு பேர் இருந்து கூட என்ன சொல்யூஷன் அதை சொல்லுங்க. இப்போ காவிரி நதிநீர் எங்களுக்கு கிடைச்சிட்டுங்களா? முல்லை பெரியார் உரிமை நாங்கள் பெற்றுட்டோமா? பாலாற்று உரிமை எங்களுக்கு கிடைச்சிட்டா? கச்சைத்தீவு எங்களுக்கு மீட்டு கொடுத்துட்டீங்களா? நாங்கள் போராடிக்கிட்டு தானே இருக்கிறோம்.
நீங்கள் இப்போ என்ன வெற்றி பெற்றீங்க அதை சொல்லுங்கள். நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு கூட அரசு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வணிக வளாகத்தில் இருக்கிற பெயர் பலகைகள்லாம் தமிழில் எழுதுன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் இந்த அரசு வந்து உடனே வந்து அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் எழுத சொல்லுமா? அந்த அரசாணை இருக்கு, எப்பயோ போடப்பட்ட அரசாணை. ஆனால் உண்மையான அதாவது மக்களுக்கு அதாவது இந்த இந்த மொழியை இந்த மொழியின் மூலமாக தான் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர்றீங்க. தமிழ் மொழி தாய்மொழி அப்படி பேசுவோம். ஐயா கலைஞர் அவர்கள் பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த நாட்டில் தமிழ் மொழி தமிழ்த்தாய் வாழ்கிற தமிழ் மண்ணில் தமிழ் இல்லை. எல்லாம் மார்வாடி போஜ்பூரி எல்லாம் எழுதுறான். அந்தந்த அதாவது மொழி மாறி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது இது தமிழுக்கான பூமியாக பிரிக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், ஹரியானா, மணிப்பூர் அப்படி எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கா இல்லையா? அந்தந்த மொழி வழி மாநிலத்தில் அவங்க மொழி எழுதப்பட்டிருக்காருங்க. எங்க மொழியை பாருங்க, இந்தியில பெருசா எழுதிருப்பான், அதுக்கப்புறம் ஆங்கிலம் கீழே சின்னதா தமிழ் எழுதிருப்பான். எங்க எது இருக்கணுமோ தமிழ்நாடு அரசுன்னு நீங்க எழுதுறீங்களே, தமிழ் மொழி எங்க இருக்கு? எங்கேயுமே தமிழ் மொழி இல்லையே. வழிபாட்டு மொழியா தமிழ் இருக்கா? சமஸ்கிருதம் இருக்கு வழிபாட்டு மொழியா? வழக்காடு மொழியா தமிழ் இருக்கா? ஆங்கிலத்தில் வந்து இங்கிலீஷ்ல போராடணும். அப்ப எல்லா உரிமையும் நாங்கள் இழந்து தனி அதாவது யாருமே நாதியற்றவர்கள். நீங்க எந்த பக்கம் போனுங்க, இந்த பக்கம் மொழி பிரச்சனையா, அந்த பக்கம் வந்து அதாவது மீனவர்கள் வந்து இன்னைக்கு கொள்றான். சிங்கள இராணுவம் வலையை அறுத்து விடுது, போட்டை உடைக்குது, எங்களுடைய மீனவர்களை சுட்டு கொள்ளுது. அப்போ அங்க வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுது, இங்க வந்து எங்க வாழ்வாதாரம் பறிக்கப்படுது, எங்க போனாலும் எங்க வாழ்வாதாரம் பறிக்கப்படுது. இதுக்கெல்லாம் போராடுனா இந்த திராவிட மாடல் அரசு எங்களை விட மாட்டோம். நாங்கள் என்னதான் பண்ண சொல்லுங்க பாப்போம். நாங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் வந்து இது பேசிக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் மன்றத்தில் சொல்கிறோம். என்ன இன்னைக்கு அதாவது இந்த பேரணி போயிட்டு அமைதியான முறை நான் சொல்கிறேன். நாங்கள் இதுவரை 13 ஆண்டு காலம் வந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், பொதுக்கூட்டம் நடத்திருக்கோம். எங்கேயாவது வந்து கைகலப்பு, வன்முறை எங்கேயாவது அடிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா? எத்தனை நடந்திருக்கு எனக்கு தெரியும், நான் ஆதாரம் சொல்லுவேன். ஆனால் நாம் தமிழ் கட்சியில் அதாவது போராட்ட நேரத்தில் ஒரு அதாவது ஒரு மது பாட்டில் கடந்தது, இல்லை ஒரு சிகரெட்டு துண்டு கடந்தது, இல்லை வந்து ஒரு பாலுது தண்ணியை குடிச்சிட்டு அந்த போத்தலை வந்து கீழே போட்டிருப்பான்னு நீங்கள் சொல்லுங்க. நான் இப்பயே வந்து எல்லாம் இந்த அரசியலை விட்டு விடுங்க. இந்த மாதிரி ஒழுக்கம் நிறைந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வரக்கூடாது, மக்களுக்கு போராடப்படுகிற ஒரு கட்சி வரக்கூடாது என்பதற்காகவே திமுக மிகவும் மூர்க்கமாக கண்டிக்கிறது. இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் நான், தெரியுதுங்களா? அதனால நேரம் கருதி நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு போராடுவதற்கு வழிவிடுங்கள். எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும், மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் போராடி ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு இருக்கிறாங்க. ஓகே, தொடர்ந்து பேசும். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி தம்பி, வணக்கம்.